ஹலோ டக்கு ஃபேம் 2021 பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆனிமேஸை தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அப்படி தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் செய்யப்பட்ட ஆனிமேஸ்லேயே பெஸ்ட்டாக எனக்கு ஃபீல் ஆன ஒரு 10 ஆனிமேஸை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதாவது டாப் 10 பெஸ்ட் தமிழ் டப்பிங் ஆனிமே தான் இதில் பார்க்க வரோம். ஸோ ஓவராக பேச வீடியோக்கெல்லாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்து தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் தமிழ் டப்பிங் ஆனிமே பார்க்குறவங்களா ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள், ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொன்று சொல்லி ஆனால் இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய பர்சனல் ஃபேவரட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் லிஸ்ட்டு போட்டிருக்கேன். ஓகேவா, உங்களுக்கு தனிப்பட்ட பர்சனல் ஃபேவரட் இருக்கும். ஸோ அதை வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ ஓவராக பேசாமல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். திஸ் இஸ் ஐ எம் ஒட்டாக்கு. டென்த் பிளேஸில் எந்த தமிழ் டப் அனிமே இருக்குன்னு கேட்டிங்கன்னா டீமன் ஸ்லேயர் சீசன் 3 அண்ட் சீசன் 4. எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த அனிமே பார்த்துருப்பீங்க தமிழ் டப்பிங்கில். ஸோ நல்லா பண்ணியிருப்பானுங்க. குறிப்பாக எனக்கு சொல்ல போனால் செனிட்சு அண்ட் டாஞ்சிரோ அண்ட் மிட்சுரி அண்ட் நூசான் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வயசில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் கூட இருக்கலாம். பட் எனக்கு ஏன் வந்து இது 10th பிளேஸ் கேட்டிங்கன்னா ஒரு சில இடங்களில் ப்ரொனன்சியேஷனை வந்து அடிக்கடி மிஸ்டேக் பண்ணியிருப்பானுங்க. மீன் ஜாப்பனீஸில் இங்கிலீஷ் பார்த்ததுக்கும் தமிழில் கேட்கறதுக்கும் நிறைய வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ அது மட்டும் ஒரு சில கேரக்டர் கொடுக்கப்பட்ட வயசு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து 10th பிளேஸில் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன பிளேஸ்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. 10th பிளேஸில் எந்த அனிமே இருக்குன்னு கேட்டிங்கன்னா மெக்கேனே டூ மெனி லூசிங் ஹீரோயின்ஸ். இந்த அனிமே வந்து ரொமான்ஸ் காமெடி அனிமே நல்லாயிருக்கும். இந்த அனிமே கொடுக்கப்பட்ட தமிழ் டப்பிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். குறிப்பாக சொல்ல போனால் ஹீரோயின் கேரக்டர் கொடுக்கப்பட்ட வாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டாப் நாச்சாக பண்ணியிருப்பானுங்க. அது மட்டும் 12 எபிசோட் கொண்ட அனிமே தான். நீங்கள் தமிழ் டப்பிங் அனிமே பார்க்குற ஒருத்தராக இருந்தால் இந்த அனிமே செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையான தமிழ் டப்பிங் வித் நல்ல ஒரு தரமான ரொமான்ஸ் காமெடி அனிமே. நீ சொல்ல போனால் எனக்கு இந்த மைட்ரஸ் சப்டாலிங்க அப்புறமா வந்து ஒரு அனிமே அந்தளவுக்கு ரொமான்ஸ் காமெடியில் பிடிச்சி போச்சுன்னா அது இந்த அனிமையாக சொல்லுவேன். ஸோ வந்து நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல அனிமே தமிழ் டப்பிங்கில் கூட அவைலபிளாக இருக்குது கிரெஞ்சி ரோலில். 8th பிளேஸில் எந்த தமிழ் டப் அனிமே இருக்குன்னு கேட்டிங்கன்னா விக்டோரியா வேண்டர் ஸ்வாட். இந்த அனிமே பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பேசியிருப்பேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச அனிமே. ஸோ இந்த அனிமே பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்குது. அந்த தமிழ் டப்பிங் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருப்பானுங்க. குறிப்பாக சொல்லப்போனால் ஹீரோ கேரக்டரான வில் இவருக்கு கூட வயசு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய இடங்களில் அந்த எமோஷன்ஸ்லாம் கன்வே பண்ண விதம் கூட தமிழ் டப்பிங் நல்லா காமிச்சிருப்பானுங்க. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒரு தரமான அனிமே அண்ட் வித் தமிழ் டப்பிங் எனக்கு ரொம்ப பிடிச்ச அனிமே. ஸோ அதால் இந்த அனிமே வந்து 8th பிளேஸில் போட்டிருக்கு. 7th பிளேஸில் எந்த தமிழ் டப் அனிமே இருக்குன்னா ஆர்ச் டீமன் டைலமா ஹவு டு லவ் யூ எல்ஃப்ரெட்னு சொல்லக்கூடிய ஒரு ரொமான்ஸ் காமெடி அனிமே. இந்த அனிமே பற்றி பேச போனோம்னா அனிமே வைஸாக சரி ரொம்ப நல்லா பண்ணியிருப்பானுங்க. என் தமிழ் டப்பிங் வைஸாக பார்க்க போனோம்னா அதை விட ரொம்ப நல்லா பண்ணியிருப்பானுங்க. ஒன்று சொல்லி ஆகணும், இந்த அனிமே தமிழ் டப்பிங் எனக்கு ஜாப்பனீஸ் டப்பிங்கோட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குறிப்பாக சொல்லப்போனால் ஹீரோயின் கேரக்டரான நெவி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தமிழ் டப்பிங் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருந்தானுங்க. எனக்கு பார்க்கும்போது ஜாப்பனீஸை விட இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்களே எப்போலாம் நான் ஃபீல் பண்ண தெரியுமா. ஏன்னா பார்க்கும்போது ஜாப்பனீஸில் பார்க்குற ஃபீலை விட ரொம்ப நல்ல ஃபீல் வந்து தமிழ் டப்பிங் கிடச்சி இந்த அனிமே பார்க்கும்போது. அண்ட் நிறைய இடங்கள்லாம் காமெடியில் வந்து ரொம்ப நல்ல ஒர்க்காக இருந்துச்சு. ஸோ அதான் வந்து டைலாக்ஸ் வைஸாக சரி தமிழ் டப்பிங் நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து இந்த அனிமே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்துட்டு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய பேர் இதனுடைய நெக்ஸ்ட் சீசனுக்கு வெயிட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ வந்து நீங்கள் எப்படி பார்த்தீங்களா எனக்கு கமெண்ட் சொல்லியிருக்கேன். ஸோ இதான் தான் 7th பிளேஸில் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த பிளேஸில் இருக்குன்னு மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போய். 6th பிளேஸில் பார்த்தீங்கன்னா டோட்டல் 2 தமிழ் டப் அனிமே இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, ஒன் பீஸோடைய வானவர் டப்பிலாம் குப்பைன்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. நான் பேசுகிறது வானவார்க்குரிய தமிழ் டப்பிங் பற்றி இல்லை, ரீசெண்டாக வந்த ஈஸ்ட் ப்ளூ சாகா தமிழ் டப்பிங் பற்றி. இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். எல்லா கேரக்டர் கொடுக்க வயசு நல்லா இருந்துச்சு. குறிப்பாக நம்ம சோரோ கொடுக்க வயசு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த கோபி கேரக்டர் தான். ஸோ அதை வந்து இன்னொன்று சொல்லியிருப்பேன். டைலாக்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக எழுதியிருந்தாங்க. ஸோ அதுவும் பார்க்க கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ரீசெண்டாக இன்னும் நிறைய எபிசோட் பார்க்கும்போது நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். ரீசெண்டாக மீம் டெம்ப்ளேட் இருக்குங்கள, ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக போய்ட்டு மீம் டெம்ப்ளேட் டைலாக்ஸை தூக்கி போட்டு நல்லாவே ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க போங்க இருக்கிற மாதிரி இருக்கும். கட்டை தெரிக்குது அப்படி நிறைய டைலாக்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா வந்து ஒன் பீஸுக்கான தமிழுக்கு போயிட்டுருக்கு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இதை தூக்கி 6th பிளேஸில் போட்டிருக்கேன். 6th பிளேஸில் இருக்கக்கூடிய அடுத்த அனிமே என்னென்னு கேட்டிங்கன்னா பிளாக் கிளோவர். இந்த அனிமே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான அனிமே. அண்ட் 52 எபிசோட் வரைக்கும் தமிழ் டப்பிங் ரிலீஸ் பண்ணித்தானுங்க. 52 51 சூறா தெரியல. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அருமையான தமிழ் டப்பிங் தான் கொடுத்துருந்தாங்க. பட் என்ன ஆச்சுன்னு தெரியல, பிரேக் விட்டவனுங்க தான் இன்னும் அதை கண்டினியூ பண்ணலை. ஸோ எனக்கு மிகப்பெரிய டிசப்பாயிண்டாக போச்சு. அதோட கண்டினியூஷன் வராது. பிகாஸ் பிளாக் கிளோவர் பார்த்தீங்கன்னா நருட்டோ மாதிரி தான். அந்த அனிமே கிட்டத்தட்ட நருட்டோ மாதிரியாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பிளாக் கிளோவர் அனிமே பிடிச்சிருந்துச்சு. எனக்கு கொடுக்கூட வாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நருட்டோட வாய்ஸ் எனக்கு நல்லா ஃபீல் ஆகிடுச்சு. பட் நருட்டோவுக்கு இல்லைனா ஒரு நல்ல ஒரு தமிழ் டப்பிங் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கிளோவர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதை பாதிலே ஸ்டாப் பண்ணது வந்து என்ன சொல்கிறேன், ஒரு மாதிரி எனக்கு ஃபீலாக போச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த யாரெல்லாம் வந்து பிளாக் கிளோவர் தமிழ் டப்பிங் ஸ்டாப் பண்ண நினச்சி கவலைப்படுறீங்க, அதுக்கு ஐ திங்க் அந்தளவு சப்போர்ட் கிடைக்குன்னு நினைக்கிறேன் அந்த அனிமேக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல தமிழ் டப்பிங். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6th பிளேஸில் போட்டிருக்கேன். ஸோ யாரெல்லாம் வந்து பிளாக் கிளோவர் அனிமே தமிழில் பார்த்தீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. 5வது இடத்துல இருக்கக்கூடிய தமிழ் டப் அனிமே எதுன்னு கேட்டிங்கன்னா நருட்டோ ஷிப்புடன். என்னடி சொல்கிற?
நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? எல்லாரும் கமெண்ட் செக்ஷனில் கழுவி ஊற்ற வந்துடுவீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நாட்டோஷிப்போட நிறைய பேருக்கு ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் 5வது பிளேஸில் போட்டால் நிறைய பேருக்கு வேணும் தான். ஏன்னா அஃப்கோர்ஸ் ஒத்துக்கிட்டே ஆனும் தமிழ் டப்பிங் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அப்புறம் எதுக்கு வந்து நீ வந்து 5வது பிளேஸில் போட்டு நீ கேட்டிங்கன்னா நான் எகெயின் சொல்கிறேன், நாட்டோஷிப் தமிழ் டப்பிங் நல்லா தான் இருந்துச்சு. பட் இதை விட தரமான தமிழ் டப்பிங் கிரன்ச்சிரோல ரிலீஸ் ஆன இன்னும் நிறைய அனிமேஷனில் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, நீங்கள் கேட்குறது கஷ்டமாக இருந்தாலும் அதுதான் நேசம். ஏன்னா நாட்டோஷிப்பில் கூட ஒரு சில இடங்களில் வாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் அடிவாங்க. அது மட்டும் இல்லாமல் டயலாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் குப்பையாக கூட ஃபீல் ஆகும் ஒரு சில இடங்களில் ஃபுல்லால். மற்றபடி பார்க்க போனால் நிறைய இடங்களில் வந்து நல்லா தான் பண்ணி வச்சுருப்பானுங்க. குறிப்பாக நாட்டோக்குள்ள வாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தாறுமாறு மிட்டாச்சி அண்ட் சாஸ்கேன் ஹினாட்டா அண்ட் சாக்குரா இப்படி நிறைய கேரக்டருக்கு தரமான வாய்ஸ் டப்பிங் வந்து கொடுத்துருப்பானுங்க. பட் இருந்த போதிலும் கிரன்ச்சிரோல் இதை விட தரமான ஒரு தமிழ் டப்பிங் வந்து நிறைய அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தால் தான் நான் வந்து இது 5வது பிளேஸை போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு நாட்டோஷிப் ஆஃப்கோர்ஸ் ஃபஸ்ட் பிளேஸே இருக்கும். நான் இதை விட தரமான தமிழ் டப்பிங்கை நிறைய அனிமேஷன் ஃபீல் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஒரு காரணத்தாலாம் நாட்டோஷிப்பில் தூக்கி 5வது பிளேஸை போட்டிருக்கேன். மற்றபடி பார்க்க போனால் ஒரு தரமான அனிமே தான். ஸோ கமெண்ட் செக்ஷனில் வந்து கழுவி ஊற்றாதீங்க. 4th பிளேஸுக்கு கூடிய தமிழ் டப்பிங் அனிமே எதுன்னு கேட்டிங்கன்னா சோலோ லேர்னிங். இந்த அனிமே பற்றி பேச போனோம்னா லாஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் வந்து சம்பவம் பண்ணுற அனிமே தான் இந்த சோலோ லேர்னிங். அனிமே மட்டும் சம்பவம் பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா தமிழ் டப்பிங் கூட ரொம்ப நல்லா சம்பவம் பண்ணிச்சு. குறிப்பாக சொல்லப்போனால் சங்ஜினு கேரக்டர் கொடுக்கப்பட்ட வாய்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. சொல்லப்போனால் சங்ஜினு சொத்தி தான் இந்த ஸ்டோரி நகரும். ஸோ அப்படி இருக்கும்போது மெயின் கேரக்டர் மொக்க வாய்ஸ் கொடுத்துருந்தா இந்த அனிமே மொக்கையாக போயிருக்கும். பட் தமிழ் டப்பிங்கில் நல்ல ஒரு வாய்ஸை கொடுத்து மாசாக பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் மாஸ் டைலாக்ஸ்லாம் நிறைய இடங்களில் ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ ஓகேவா, ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு தமிழ் டப் வாய்ஸ் ஆனாலும் சரி ரொம்ப நல்லா பண்ணியிருப்பானுங்க. அண்ட் சீசன் 2 கூட வரப்போகுது. ஓகே, இந்த வீடியோ பார்க்கும்போது மேபி வந்திருக்கலாம், மேபி வராமல் இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட அனிமே தான் இந்த சோலோ லேர்னிங். நிறைய பேர் ஹைப்போட வெயிட் பண்ணிருக்கீங்க. ஸோ வந்து யாரெல்லாம் வந்து சீசன் 2 வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு போயிருங்க. அண்ட் சீசன் 1 உங்களுக்கு என்ன பிளேஸ் இருக்கணும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. 3rd பிளேஸ் இருக்கக்கூடிய தமிழ் டப் அனிமே எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி. இந்த அனிமே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. தமிழ் டப்பிங் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் ஆனியா ஃபோஜர், லோயிட் ஃபோஜர், யோ ஃப்ரோஜர், டேமியன் அண்ட் ஃப்ராங்கி இப்படிப்பட்ட கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அண்ட் நிறைய இடங்கள் ஜோக்ஸ் கூட தமிழ் டப்பிங் நல்லாவே சரி ஒர்க் ஆச்சுன்னு சொல்லலாம். நம்மளை வந்து சிரிக்க வைக்கிற அளவுக்கு தரமான ஜோக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் கூட இருக்குது. ஸோ இவ்வளோ அருமையான தமிழ் டப்பிங் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி கொடுத்துருப்பானுங்க. எந்த ஒரு இடத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு குறை சொல்ல முடியாது. ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. லோயிட் ஃபோஜருக்கு வாய்ஸ் கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ரகுவரம் ப்ரோ. ஐ மீன் பெண்டல் நாங்கள் பார்த்துருப்போம்ல, ரீசெண்டாக கூட ஓபிடோலாம் பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லோயிட் ஃபோஜருக்கு வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ அவர் கூட தரமான தமிழ் டப்பிங் வந்து லோயிட் கொடுத்துருப்பாரு. ஸோ இப்படிப்பட்ட எல்லா கேரக்டரும் கொடுக்கப்பட்ட வாய்ஸ் கூட நல்லா வந்துச்சு. என் டைலாக் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இப்படிப்பட்ட தமிழ் டப் அனிமே 3rd பிளேஸில் போடாமல் இருக்கலாமா? நிறைய பேருக்கு இந்த அனிமே 1st பிளேஸில் கூட இருக்கலாம். ஸோ கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. 2nd பிளேஸில் எந்த தமிழ் டப் அனிமே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கைஜூ நம்பர் 8. இந்த அனிமே பார்த்தீங்கன்னா ஒரு தரமான அனிமே தான். ஒரு நியூ ஜென் அனிமே தான். இந்த அனிமே ரிலீஸ் ஆகும்போது ஐ மீன் ஜாப்பனீஸில் இப்போ ரிலீஸ் ஆச்சோ அதே டேட்டில் அதே டைமில் தான் தமிழ் டப்பிங் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அப்படிப்பட்ட அனிமே தான் கைஜூ நம்பர் 8. ஸோ இந்த அனிமே கொடுக்கப்பட்ட தமிழ் டப்பிங் கூட நல்லா வந்துச்சு. என் வாய்ஸ் படியும் சரி அண்ட் டைலாக்ஸ் வாய்ஸாகவும் சரி இப்படி 2 வாய்ஸாகவும் சரி ரொம்ப தரமாக வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க இந்த கைஜூ நம்பர் 8 தமிழ் டப்பிங் டீம். அண்ட் தமிழ் டப்பிங்கில் கூட குறிப்பாக சொல்ல போனால் நம்ம வந்து கஃப்கா கிமின்னு சொல்லக்கூடிய மெயின் கேரக்டர் அண்ட் ரெய்னோ இப்படிப்பட்ட ஒரு சில கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தமிழ் டப்பிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ டைலாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள் நல்லா சிரிக்க வச்சுன்னு சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட தரமான டப்பிங் நம்மளுடைய கைஜூ நம்பர் 8 கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2nd பிளேஸ் தூக்கி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த பிளேஸ் இருக்குன்னு மறக்காமல் சொல்லிவிடுங்க. 1st பிளேஸில் இருக்கக்கூடிய தமிழ் டப் அனிமே என்னென்னா டேண்டடான். இந்த அனிமே பற்றி நான் என்ன சொல்கிறது, இந்த அனிமே பற்றி தனியாக கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பிகாஸ் இது ஒரு தமிழ் டப்பிங் அப்படி இருக்கும். பாராபட்சமே பார்க்காம பங்கம் பண்ணி வச்சுருப்பானுங்க தமிழ் டப்பிங்கில். சொல்லப்போனால் இப்படிப்பட்ட ஒரு தமிழ் டப்பிங் இது வரைக்கும் எந்த அனிமையிலும் வந்து பண்ணி நான் பார்த்ததில்லை. பிகாஸ் சென்சார்னு ஒன்று இல்லாமல் அப்படி பண்ணி வச்சுருக்காங்க. டபுள் மீனிங், அடல்ட்டு ஜோக்கு எல்லாத்தையும் வச்சு ஃபன் பண்ணி வச்சுருப்பாங்க தமிழ் டப்பிங் வாய்ஸாக. இந்த இதில் கொடுக்கப்பட்ட கேரக்டரான வாய்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் டைலாக்ஸ் நான் என்ன சொல்கிறேன் வேறு லெவலு. ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நிறைய பேர். ஐ திங்க் நிறைய பேர் இப்போ வந்து டேண்டரை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தமிழ் டப்பிங் எப்படி பண்ணிட்டுருக்காங்கன்னு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக மட்டும் இல்லாமல் அண்ட் டேண்டர் அனிமே ஒரு தரமான அனிமே. ஓகேவா, ஸோ அனிமே நல்லாயிருக்கு. என் தமிழ் டப்பிங் வேறு லெவலில் இருக்குது. பிகாஸ் இந்த அளவுக்கு தமிழ் டப்பிங் இது வரைக்கும் எந்த அனிமே பண்ணதில்லை. ஓகேவா, ஏன்னா டபுள் மீனிங்லாம் வரும், அதெல்லாம் அப்படியே பச்சையாக பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேண்டரை 1st பிளேஸில் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எத்தனை பிளேஸில் இருக்குன்னு மறக்காமல் சொல்லிவிடுங்க. ஐ திங்க் உங்களுக்கு வந்து 1st பிளேஸாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ வந்து 1st பிளேஸில் பார்த்தீங்கன்னா நான் டேண்டரை போட்டிருக்கேன். ஃபைனலி வீடியோ முடிச்சுக்கொண்டே டைமுக்கு வந்தாச்சு. இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர்ஸில் ஃபேவரட்டுக்கு ஏற்ற மாதிரி லிஸ்ட்டு போட்டிருக்கோம். ஓகேவா, உங்களுக்குன்னு தனி பேர்ஸில் ஃபேவரட் லிஸ்ட் இருக்கும். அதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ ஏதாச்சும் நான் தப்பாக சொல்லியிருந்தா சொல்லாமல் இருந்தாலும் ஐ எம் சாரி. அண்ட் அதையும் வந்து கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ ஓரா பேச வீடியோ பிடிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்த அனைத்து நல்லவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அது மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் அது மட்டும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் எல்லாம் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஓரா பேச வீடியோ முடிச்சிக்கலாமா. டேக் ரேஸ் பரட்டா.